விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த அழுத்த மின்சாரம் வருவதால் விவசாய மோட்டார், மின்சாதன பொருட்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளன. தேவந்தவாடி, மரக்கோணம், மேல்நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக குறைந்த அழுத்த மின்சாரம் வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக பல்வேறு மின்சாதன பொருட்கள் பழுதாகி வருவதால் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மின் ஊழியர்களின் அலட்சிய போக்கால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்மரில், இந்த காய்ச்சல் காலத்தில் 240 வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு பார்த்துட்டுனாக்கா 170லேருந்து 190 யூனிட் தான் வந்து பகலில் வருது. காலையில் பார்த்துட்டுனா 8 மணிக்கு கரண்ட்டு கொடுக்குறாங்க, அது மாலை 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. நைட்டு பார்த்துட்டுனாக்கா நள்ளிரவுக்கு 1 மணிக்கு கொடுக்குறாங்க கரண்ட்டு, வெடிகாலம் 5 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த கரண்ட்டு வந்து கொடுக்கும்போது, பகலில் கொடுக்கும்போது 240 வோல்டேஜுக்கு 170லேருந்து 190 வரைக்கும் தான் வருது. இதனால் மின்சாரம்லாம் வந்து அந்த குறைஞ்சி வரதுனால மோட்டார்லாம் ஹீட் ஆகி சம்மரில் எல்லாம் காயில் போயிடுது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜி அமைப்பினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டனர். முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய அரசு ஊழியர்கள் இனியும் திறனற்ற திமுக அரசு செவிசாய்க்காமல் தங்களை ஏமாற்ற நினைத்தால் வரும் 30ஆம் தேதி சென்னையில் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இன்னைக்கு தொடர்ந்து அரசு ஊழியர்கள் இன்னைக்கு பணியில் இருக்கும்போது இறந்து வர்றாங்க. அப்படி இறந்துட்டு வரும்போது அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரே பாதுகாப்பு என்பது கருணை அடிப்படை நியமனம். ஏற்கனவே கடந்த சர்க்கார் இருக்கும்போது வரைக்கும் 25% கருணை அடிப்படை நியமனம் என்பது இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த உடனே அது 5% குறைத்தது என்பது இந்த அரசாங்கம் ஒரு கருணையற்ற அரசாங்கமோ என்பதை போல எங்களை பார்க்க தோன்றுகிறது.